வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தர்மன் படத்தினுடைய தொடக்க விழாவில் பேசியது இன்னும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நேற்று 2 வீடியோ பதிவுகள் வெளியிட்டோம், அதோடு அதை நிறுத்திடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா தொடர்ச்சியாக அவரது பேச்சுக்கு எதிர்வினைகள் அப்படிங்கிற பேர்ல தற்குறி பசங்க தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அவதூறுங்கிறத விட ஆபாச கருத்துக்களை அதிகமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே ஆபாச அந்த போராளிகள் தான். இணையத்தில் உலா வருகிற விஜயுடைய ஆபாச போராளிகள். அவங்க மிக மோசமான ஒரு கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ரஜினி அவர்கள் சொன்னது ஆரம்பத்தில், தன்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் பேசலைன்னா வாயில கொழுக்கட்டியான்னு கேட்குறாங்க. பேசினா பிரச்சனையா போயிடுது. நம்ம பிடிக்காதவங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது, நம்ம பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது பிடிக்காது. அதே போல நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறது முட்டாள்தனம் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறாங்க. அது இயல்பு தான். ஏன்னா ஒரு பொதுவாக சொன்ன கருத்து அது. யாரை சொன்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான் ரஜினிகாந்த் நேற்று பேசினார். அது அவருக்கு அவரே சொல்லிக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னா கூட பலருக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய மிக ஆழமான அர்த்தம் அதுல இருந்ததை பலரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் ரொம்ப நல்லது பண்ணாரு, நல்ல ஆட்சி நடத்தினாரு, அப்படித்தான் எல்லாரும் நம்பினாங்க. மு.க. ஸ்டாலின் அதை ரொம்ப ரொம்ப நம்பினார். மற்ற எல்லாரையும் விட மு.க. ஸ்டாலின் தான் மிக நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், மக்கள் நம்ம நல்லது பண்ணதா கொண்டாடுறாங்க, மிக நல்ல முதல்வர் அப்படின்னு கொண்டாடுறாங்க, அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி நம்முடையதான் அப்படின்ட்டு ரொம்ப 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 கான்பிடென்டா இருந்தாரு. அதே நம்பிக்கை தான் நம்மை போன்றவர்களுக்கு இருந்தது. நம்மலாம் எந்த இடத்துலையும் நம்ம இங்க ஜகாலாம் வாங்கல, நமக்கும் அந்த நம்பிக்கை தான் இருந்தது. ஆனா ரிசல்ட் எப்படி மாறுச்சு? அவரை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்களை கூட என்ன பண்ணாங்க, வாக்குகளை மாற்றி போட்டாங்க, ஒரு மாறுதல் அப்படின்னு மாற்றி போட்டாங்க. ஸோ இவர் செஞ்சது எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்னு நம்ம நம்பினதே முட்டாள்தனம் தானே. எல்லாருமே முட்டாள மாறி போயிட்டோம்ல. மு.க. ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு ரஜினி உள்பட எல்லாரும் நம்பினாங்க. அவங்க எல்லாருமே அது அந்த நம்பிக்கை முட்டாள்தனமாக மாறி போயிடுச்சு அப்படின்றது ஒரு கருத்து. அதே போலத்தான் ரஜினி அவர்கள் அவர் எடுக்கிற நிலைப்பாட்டை அவரது ரசிகர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்புறதோ முட்டாள்தனம் அப்படின்னு அவரையே சொல்லிக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த கடந்த சில தினங்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, அதுவும் ரஜினி அவர்கள் அரசியல் முடிவை அறிவிச்ச பிறகு அவரது ரசிகர்கள் அவரை பலவிதமா விமர்சனம் பண்ணாங்க. நமக்கே கூட சில விமர்சனங்கள் உண்டு அவர் மேல. அவர் சரியான தருணத்தை பயன்படுத்தல, அல்லது அரசியல்ல அவர் சரியான ஒரு காய் நகரத்துல வைக்காம கரெக்டா எல்லாம் கடிந்து வருகிற நேரத்துல நான் முதல்வரா இல்ல வேற யாரையாவது நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணை திரண்டு வரும்போது தாடியை உடைச்ச கதையா அவர் சொன்ன அந்த கருத்து, இதெல்லாம் இதுல நமக்கும் மாறுபட்ட பார்வை உண்டு. ரஜினிய எவ்வளவுதான் பிடிச்சாலும் அவரது கருத்துக்கு அவரது ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு எதிர்வினை இருக்கு, அல்லது அதற்கும் ஒரு ஆட்சேபனை இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரஜினி சொன்னதா அதை எடுத்துக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் பொருந்தது. ஆனா தற்குறி பசங்களுடைய உலகம் தனி, அவர்களுடைய மனநிலை தனி, அவர்கள் புரிதலே தனி. அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, விஜய் பண்றது, விஜய் இப்ப செய்யற எல்லாத்துக்குமே ஒரு எதிர்மறையான ஒரு சூழல், எதிர்மறையான ஒரு கருத்து கிளம்புது. விஜய் பண்ற எல்லாத்துக்குமே ஆதரவுன்றது இல்லை. குறிப்பா அவர் திருச்சி கிழக்குல பேசின பேச்சு, சட்டமன்றத்துல அவர் செய்த அந்த ரொம்ப அசிங்கமான அந்த செய்கை பிளஸ் அவரது அந்த அருவருப்பான பேச்சு, இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு விஜய்க்கே. அவர் அதை மறைக்கத்தான் என்னென்னவோ பண்றாரு. நியமன ஆணை கொடுக்குறன்றாரு, பஸ்ல உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தாலி ஏதாவது தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு அறிவிப்பு வெளியிடுறாரு. இது எதுக்குமே வரவேற்பு இல்லை, இது எதுவுமே எடுப்படல இல்லையா? அது அவர் இது நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, ஆதரிப்பாங்க, ஃபயர் விடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறதாவும் இதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதைத்தான் ரஜினி சொன்னாரு.
எப்படி இந்த காக்கா கழுகுக்கு அவங்க ஒரு தனி அர்த்தம் கற்பிச்சு இப்போ வரைக்கும் காக்கான்னு விஜய் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கல்ல, அதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் அந்த பேச்சுக்கான நெகட்டிவான ஒரு கேரக்டர், நெகட்டிவான விஷயம் என்னவா இருக்கோ அதற்கு அந்த இடத்துக்கு விஜயை தூக்கி வந்து நிப்பாட்டுறது யாருன்னா ரஜினி ரசிகர்கள் இல்லை, பொதுவான பார்வையாளர்கள் அல்ல, விஜய் ரசிகர்கள் தான் அது செய்யறாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினி இதை சொன்னது விஜய்க்காகத்தான் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படியோ ஒண்ணு நம்மளால ஊமை குத்தா குத்தி விட்டாரு, அலறாங்கடா பசங்க அப்படின்னு மற்றவர்கள் ரஜினி ரசிகர்களும் அது ரஜினியினுடைய ஆதரவாளர்களும் வந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் ஆன்லைன்ல ஆபாசமான வசவு சொற்களால் பதிவுகள் போட போட இவர்கள் ரஜினியினுடைய பேச்சு ஒரு ஊம குத்து தான், அது யாரை குத்தி இருக்குன்னா அது குத்துப்பட்டவங்க கதறிலிருந்து பார்க்கும்போது அது இவங்களைத்தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போறாங்க. பட் ரஜினி யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் ஆரம்பத்துலன்னு சொல்றேன், காக்கா கழுகு கதையிலிருந்தே சொல்றேன், அவர் பொதுவாக சொன்னதுதான். காக்கா கழுகு, கழுகுன்றது உயரத்தில் இருப்பவர்கள் மீது யாரெல்லாம் கல்லெறிகிறார்களோ அவர்கள்லாம் காக்கைக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து அதற்கு அர்த்தம். அது இன்னார்தான் அவங்களா வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களா ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு அவர்கள் பேசுவதற்கெல்லாம் வந்து ரஜினி வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம், அவர் பொறுப்பாளி ஆக முடியாது. ஸோ இப்போதும் அப்படி ஒரு சூழல் தான் வந்திருக்கிறது. அதைத்தான் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்பான அப்டேட்டு. படப்பிடிப்பு இன்று காலை சென்னையில் பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கிற கோகுலம் ஸ்டுடியோவில் போடப்பட்டிருக்கிற பிரம்மாண்ட செட்டில் படப்பிடிப்பு தொடங்கி இருக்கு. அதில் ரஜினிக்கு எப்பவுமே அவருடைய படங்களில் ஓப்பனிங் சாங்கோட வந்து படப்பிடிப்பு தொடங்கும். அது எது வரைக்கும் தர்பார் வரைக்கும் கூட அப்படித்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மாறிடுச்சு, பேட்டர்ன் மாத்திட்டாங்க. இப்போ மீண்டும் வந்து அவருடைய அந்த பழைய பேட்டர்ன்லேயே வந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகுது. அந்த ஓப்பனிங் சாங் ரெடியாக ஆகி அந்த பாட்டு தான் வந்து இன்னைக்கு இது பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஷூட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவர் பங்கேற்கிற சண்டை காட்சிகள் சிலவும் வந்து அதே ஸ்டுடியோவில் படமாக்கப்படுது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இது வந்து வேக வேகமாக படப்பிடிப்பு நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக திட்டமிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அக்டோபருக்குள்ள படப்பிடிப்பை முடிப்பதற்கான வேலைகள் நடக்குது. பொதுவாக ரஜினியினுடைய படம் தொடங்குவதுங்கிறது வெளி மாநிலங்களிலோ அல்லது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரியான வெளிப்பகுதியோ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரசிகர்கள் நிறைய நெருக்கடி தருவாங்க, படப்பிடிப்புக்கு தொந்தரவாக இருக்கும், அது தேவையில்லாதுன்றதுனால அப்படி பண்ணாங்க. பட் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சென்னையிலே வந்து படப்பிடிப்பு நடக்குது. அந்த வகையில் தர்மன் படப்பிடிப்பு சென்னையில் தான் நடக்குது. பெரும்பாலான காட்சிகள் வந்து சென்னையில் தான் படமாக்கப்படுது. முதல் பாடல், அதே போல் சண்டை காட்சிகள், இது அனைத்தும் வந்து இப்போ முதல் ஷெட்யூலில் படமாக்குறாங்க. அடுத்தடுத்த ஷெட்யூலில் என்ன படமாகுதுங்கிறது அப்புறமா சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு 8 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அப்டேட் கொடுத்துருக்காரு. மொத்தம் 8 பாடல்கள், ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரகம். அதில் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முழு இசைத்திறமை வெளியாகிற ஒரு படமாக தர்மன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த படம் பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னா, நான் முதல் பதிவில் இந்த தர்மன் தொடர்பான முதல் பதிவில் ரஜினி வந்து டாக்டர் வேடமிட்டு நடித்த படங்கள் குறித்த ஒரு கருத்தை நான் தெரிவிச்சிருந்தேன். எனக்கு 2 படங்கள் தான் சற்றுன்னு நினைவுக்கு வந்தது. 1000 ஜென்மங்கள் மற்றும் அந்த நான் சிவப்பு மனிதனில் ஒரு காட்சியில் வர்றாரு. அதை நான் சொல்லி முடித்த ஒரு சில நிமிடங்களில் வந்து கமெண்ட் பகுதியில் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு நினைவு இருந்தால் நீங்கள் பகிர்ந்துக்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து அது எப்படி இந்த படங்களை எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு கர்ஜனை படத்தை நினைவுபடுத்தியிருந்தாங்க. எனக்கு கர்ஜனை நினைவுக்கு வந்தது. ஆனால் வந்து அது ஒரு கன்னட படமாகவே மனசில் பதிஞ்சதால என்னவோ தெரியல, அதை நான் அதில் பதிவு பண்ணலை. கன்னட படமாக இருந்தாலும் அது ரஜினி படம் தான். கர்ஜனையில் அவர் மருத்துவராக வர்றாரு. அதே போல் எப்படி இந்த படத்தை மறந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் கூட அது ஆச்சரியம்தான். அதனால் அதை நான் மறந்துட்டு தான், சாரி. அது வந்து சந்திரமுகி, அதில் டாக்டர் சரவணன் தான் படம் பூரா வருவார். ஆனால் கோர்ட்டில் வராதுனால, டாக்டர் கோட்டு போட்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டிட்டு அவர் வராதுனால அது டாக்டர் சரவணன் அப்படிங்கிறது கூட வந்து பதியாமல் அவரை வந்து நம்ம எப்படி அந்த படத்தில் என்ஜாய் பண்ணோம். சரவணன் இருக்க பயமே, நம்ம அப்படித்தானே வந்து அவரை பார்த்தோம். அதனால வந்து சட்டுன்னு வந்து அது நினைவுக்கு வராமல் போயிடுச்சு. நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மைதான். அவர் வந்து 4 படங்களில் மருத்துவராக நடிச்சிருக்காரு.
ஒரு தெலுங்கு படம், அப்புறம் ஒரு ஹிந்தி படத்திலும் கூட மருத்துவராக வந்ததா ஒரு ஷார்ட் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. படத்தின் பெயர் நினைவில்லை. எனிஹோ, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அதே போல மீடியா வட்டத்திலேயே ஒரு ஒரு கருத்து ஒன்று இப்போ உருவாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த சில நிருபர்கள் மைக் எடுத்து நேர போய் ரஜினி கிட்ட நீட்டி விஜய் பத்தி தொடர்ச்சியா வேணும்னே கேள்வி கேட்கிற அந்த வழக்கம், அது தொடர்பா பத்திரிகையாளர்கள் மத்தியில, மீடியாக்காரர்கள் மத்தியிலேயே ஒரு கோபமான அந்த ஒரு உணர்வு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அது ஏன் ஆவுன்னா அவர்கிட்ட போய் விஜய் பத்தி கேள்வி எழுப்புற, அது என்ன உனக்கு அப்படி என்ன வன்மம் இருக்கு, அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, அவர் வேற ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அதை கான்ட்ரவர்சி ஆக்கணும் அப்படிங்கிறத உன்னுடைய நோக்கமா அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எழுந்திருக்கிறத பார்க்க முடிந்தது. நானும் நண்பர்கள்ட்ட பேசும்போது அது தவறு தான், அந்த மாதிரி கேட்பதை தவிர்க்கணும். ரஜினி அவர்கள் எவ்வளவோ முடிந்த வரைக்கும் தன்மையா பதில் சொல்றாரு. பத்திரிகையாளர்கிட்ட அவர் கோச்சிக்கிறது இல்லை, முடிந்தவரை பதில் சொல்ல பார்க்குறாரு. தவிர்க்க முடியாத கேள்விக்கு கூட ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் கிளம்புறதை பார்க்க முடியுது. அப்படிப்பட்டவரை தொடர்ந்து சீன்ற மாதிரி, அல்லது அவரை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி, மாட்டி விட்டு அவரால் அவருக்கு ஒன்றும் அதில் ஆக போறதில்ல. அவர் அதெல்லாம் கடந்து வந்துட்டார். அதனால இப்படி ஏன் கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்னு அந்த கேள்வி எழுப்பிய நிருபரை பார்த்து சக செய்தியாளர்கள் பேசுவதை கேட்க முடிந்தது. அது கொஞ்சம் நிறைவா இருந்தது. பரவாயில்ல, இப்படி ஒரு உணர்வு மீடியாக்காரர்கள் மத்தியில் ஏற்படுறது ஒரு நல்ல அறிகுறி தான்.